ஹலோ எவ்ரிவன், ஆந்திரா ஸ்டைல் மீன் குழம்பு பண்ணலாமா? ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி பண்ணலாங்க. வீடே மணக்கும். அங்கே ப்ராசஸ்க்கு போகலாம். எவ்வளோ குழம்புக்கான அகலமான பாத்திரம் வச்சுட்டேங்க. அதில் அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம், அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா போட்டுக்கலாம், அரை ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். மீன் குழம்போட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டுங்க லவங்கம் போடுறதுனால மீன் குழம்பு டேஸ்ட்டு ஸ்மெல்லு ரொம்ப நல்லா இருக்குங்க. சிம்மில் வச்சுட்டு தாங்க ஃப்ரை பண்ணணும். நல்லா அரோமா வந்ததுக்கப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு வாட்டி அரைக்கலங்க. பவுடரை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம பூண்டு சேர்க்கணும். ஒரு 5-6 பல் பூண்டு தோலோடு சேர்த்துட்டேங்க. பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சிட்டு நம்ம பிளேட்டில் தனியாக வச்சிடலாம். இந்த மசாலா நம்ம கடைசியாக தாங்க போடுவோம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண அதே பாத்திரத்தில் 3 பெரிய ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேங்க. மீன் குழம்புல ஆயில் இருந்தால் நல்லாயிருக்கும். அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் மிக்சியில் கோர்ஸ் அரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ அந்த பேஸ்ட்டு தாளிப்போட சேர்த்துக்கலாங்க. சிம்மில் ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் நல்லா பொன்னீரமாக கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். நல்லா பொன்னீரமானதுக்கு அப்புறமா 2 தக்காளி மிக்சியில் அரைச்சிட்டேங்க. அந்த பேஸ்ட்டு இப்போ நம்ம வெங்காயத்தோட சேர்த்துக்கலாம். சிம்மில் ஃப்ரை பண்ணணுங்க. 3 பச்சை மிளகா போட்டுக்கலாம். கட் பண்ண வேண்டாங்க, அப்படியே முழுசாவே போட்டுக்கலாம். அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். பாருங்க, நம்மளோட தக்காளி நல்லா குக்காக இருக்குது. எண்ணெய் பிரிஞ்சிருக்கு இல்லையா? 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். மீன் குழம்புல காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டிருக்கேங்க. 3 கொத்து அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சிருக்கேன். புளி கரைச்சதை 2 கப் அளவுக்கு இருக்குங்க. புளி கரைச்சல் நம்ம மசாலாவோட சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்குங்க. கொதிச்சா இன்னும் திக்காயிரும். அதனால கொஞ்சமாக புளி ஊற வச்ச தண்ணி விட்டுருக்கேங்க. மாங்காய் இல்லைன்னா மீன் குழம்பு இல்லைங்க. அதனால மாங்காவும் கட் பண்ணி போட்டுட்டு, மாங்காய் போட விருப்பம் இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லிட் போட்டுக்கலாங்க. 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தாங்க நம்ம மீன் போடணும். பாருங்க, நம்மளோட குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இல்லையா? செங்கரா மீன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேங்க. 3/4 கிலோ அளவுக்கு இருக்கும். ஒவ்வொன்றா எல்லா மீனும் நம்ம குழம்புல போட்டுக்கலாங்க. மீன் போட்டதுக்கு அப்புறமா நம்ம கரண்ட்டை வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க. வீடியோ கிளிப்ல காமிக்கிற மாதிரி பாத்திரத்துல துணி வச்சு இப்படி மொல்லமா மிக்ஸ் பண்ணணும். மறைச்சிருக்கோம்ல மசாலா பவுடர் கடைசியா போட்டுட்டு லிட் போட்டுக்கலாங்க. மீன் போட்டதுக்கு அப்புறம் 8 to 10 மினிட்ஸ் குக் ஆனாலே போதும். மீன் நல்லா வெந்துரும். ஒரு வாட்டி செக் பண்ணலாம் நம்மளோட மாங்காய் வெந்திருக்கான்ட்டு. பாருங்க, சூப்பரா வெந்திருக்கு. கலர் சேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா? பாருங்க, நம்மளோட மீனும் நல்லாவே வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்தா போதுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். சாட்டர்டே நைட்டே குழம்பு வச்சிருவேங்க. சண்டே மார்னிங்க்கு சூப்பரா ஊறி இருக்கும். நல்லா ஒரு தாளிப்பு கொடுத்துடலாமா? ஸ்டவ்ல ஒரு சின்ன கடாயை வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாங்க. நம்ம வீட்டில் ரெடி பண்ணியிருந்தா வடகம் போட்டுக்கலாம். வடகம் போட்டதுமே வீடே மணக்குங்க. அந்த அளவுக்கு நல்லா கம்மன்னு வாசனை இருக்கும். அவ்வளோதான், வடகத்தோட தாளிப்பு நம்ம மீன் குழம்புல போட்டுட்டா நம்மளோட சூப்பர் சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்ட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.